எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டா அச்சச்சோ அது பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு இன்னைக்கு பேனிக் செல்லிங்கில் பல பேர் வித்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு கலவரம் இருந்தது. ஆனால் 265 பாயிண்ட் தான் இன்னைக்கு நிஃப்டி இறங்கியிருக்கு. இது ரொம்ப சாதாரணம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அவன்லாம் பெருசாக இறங்கவே இல்லை. 0.01% அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு 1% இறங்கின மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மல். சிம்ரன் காலேஜில் எங்கள் 2 பேர்த்து குடும்பத்தை பற்றி நாங்கள் மாற்றி தப்பாக பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி இது நார்மலாகவே இறங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேனிக் செல்லிங் அப்படின்றது வரல. அதுவும் இல்லாமல் நண்பர்களே, ஒரு பங்கினுடைய விலை இறங்கினா தானே மறுபடியும் மேல் நோக்கி ஏறுவான். ஒரு உதாரணத்துக்கு டாடா கன்சியூமர்னு ஒரு பங்கு இருந்தால் சரசரன்னு ஒரு 30% கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இந்த 2025 தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 30% ஏறி இருக்கான் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ யாரும் பெருசாக பயப்படலை. இறங்கினா தானே மறுபடியும் மேல் நோக்கி ஏறுவோம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எல்லாத்தினுடைய மனசுலையும் அந்த ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. எப்போ இந்த வார் பதற்றம், இந்த போர் பதற்றம் எப்போ நிற்கும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறில் இந்த போர் பதற்றம் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, மண்டே அன்னைக்கு கொஞ்சம் ரூட்டு கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுடைய மனசுல இந்த போர் பதற்றம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. மீடியாவை பார்த்து சொல்லாதீங்க. இப்போ மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தா இவனுங்களே ஒரு சண்டை கிளப்பி விட்டுருவானு போல. பெரிய உயர் அதிகாரியா இருந்து முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரியோ அல்லது ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மெம்பரோ மீடியாக்களை பார்த்தா போதும், அவனுக்கே ஆட்டோமேட்டிக்கா பிபி, சுகரு, ரத்த கொதிப்பு எல்லாம் வந்து போடுங்கடா 2 குண்டு எக்ஸ்ட்ராவே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்ற மாதிரி பதிவிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய மார்க்கெட் ஒரு அப்பர் சண்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே பல பங்குகள் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நௌக்ரின்னு ஒரு பங்கு, இன்ஃபோஎட்ஜ், அவன்லாம் மைனஸ்லேருந்து பவுன்ஸ் ஆயிருக்கான். சிடிஎஸ்எல் அதே மாதிரி நெகட்டிவ்லேருந்து கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆயிருக்கான். யூபிஎல்னு ஒரு பங்கு காலையில் மைனஸில் இருந்தவன் க்ளோசிங்கில் கிட்டத்தட்ட 3-4% ஏறி இருக்கான். அதே மாதிரி டைட்டன் ஷேரும் சும்மா சொல்லக்கூடாது. அதாவது டாடா குரூப்பில் 2 ஷேர்கள் வந்து இன்னைக்கு நிஃப்டி டாப் கெயினில் வந்திருக்கான். யாருமே எதிர்பார்க்காது. டைட்டன் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 4%. டாடா மோட்டர்லாம் வேற லெவல். நிறைய பேர் என்ன மனசில் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த டாடா மோட்டரை யாரு கண்ணுலையும் படக்கூடாது, பல பேர்த்தினுடைய கண்ணு கொல்லிக்கண்ணா இருக்கு, பொறாம போட்டுருவாங்க, அதை அப்படியாவது உலகத்துக்கு தெரியாம மேல் நோக்கி ஏற்றி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் மனசில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பங்கு சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை லேசாக தாண்டி இருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவன் இறங்குறதுக்கு என்ன காரணமாக இருந்ததோ அதே காரணம் தான் இப்போ ஏறதுக்கு இருக்கு. அதாவது இங்கிலாந்துலேருந்து அவங்க ஜாக்வார், லேண்ட் ரோவர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க, பாஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே குப்புன்னு கீழே விழுந்தான். இப்போ அதே தகவல் அவனை மேல் நோக்கி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்ட உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் இவனுடைய ரியல் டெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, அவன் நடந்து வந்த பாதையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய கல்லை போட்டு வந்திருக்கான், அவனே போட்டுக்கிட்டான். ஸோ அந்த ஒவ்வொரு கல்லையும் இவன் எப்போ தாண்டுவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, எத்தனையோ செக்டர் இருக்கு. ஃபார்மா செக்டர் இருக்கு, ஸ்டீல் செக்டர் இருக்கு, அந்த மாதிரி ஐடி செக்டர்னு இருக்கு. ஆனால் எந்த ஒரு செக்டர் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தால் பெருசாக மனசை நோகடிக்கலின்னு ஏதாவது ஒரு செக்டர் சொல்லுங்க பார்ப்போம். பேங்கிங் செக்டர் தான். ஸோ சமீபத்தில் இந்த கனரா பேங்க்னுடைய ரிசல்ட் இம்பேக்ட்ல இவனு காலையில் மைனஸ்ல இருந்து க்ளோசிங்கில் 3% ஏறி இருக்கான். இவன் மட்டும் இல்லை, நிறைய பேங்க் பங்குகள் அப்படின்றது ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மனசுக்கு சிரிப்பு, சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த கனரா பேங்க் அப்படின்ற பங்கு தற்போது ரிசல்ட்டுக்கு அப்புறம் கரெக்டாக 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அவனுடைய 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஹையும் லோவும் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சும்மா கிடைக்குமா சொர்க்கம்? அது ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்த்தா தான் இவன் கீழே வந்து பாதத்தை முத்தமிட்டானா அல்லது வானத்துக்கு பறந்து போனானா அப்படின்றது தெரிய வரும். நண்பர்களே, இவன் தான் நம்மளுக்கு வில்ல, நம்மளுடைய முதல் எதிரி. இந்த US டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது ஏறவே கூடாது, 100 தாண்டவே கூடாது. இவன் ரொம்பவுமே வீக்காகி கீழே போனதுனால தான் ஃபாரினர்ஸ்லாம் என்ன நினைச்சாங்க, அமெரிக்காவினுடைய டாலர் இண்டெக்ஸே கும்பா போயிடும் போல அப்படின்ற மாதிரி மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லாம் இப்போ சமீபத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இப்போ சமீபத்தில் 99, 99 அப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்தவன் இப்போ 100க்கு மேலே வந்திருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இவன் இங்கிலாந்துவோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய டீலும் அதே மாதிரி வரக்கூடிய சனி ஞாயிறுகளில் சைனா கூட ஏற்படுத்தக்கூட இருக்கக்கூடிய ட்ரேடு டீலும், அதுவும் இல்லாமல் US
ஃபெட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல, அதனால டாலர் வீக் ஆகல. அந்த ஒரு காரணத்தினால இவன் ஏறிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் ஏறினான்னா நம்மளுக்கு டேஞ்சர், இவன் கீழே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்லது. உங்களை வச்சுக்கிட்டு விளங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா பல விஷயங்களில் முன்னோடியாக போகிறக்கே பார்க்குறாங்க. அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கூட கிரிப்டோ கரன்சியில் ETF கொண்டு வர்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிட்காயினில் ஓரளவுக்கு நல்லா சரன்னு மேலே வரும். ஏங்க சும்மா ஒரு மல்லிப்பூ 1 கிலோ விற்றுக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு 10 லட்சம் பேர் மல்லிப்பூ வாங்கணுன்ட்டு போனாக்கா அப்புறம் மல்லிப்பூவை கிலோ 1000 ரூபா, கிலோ 10,000 ரூபான்னு விலை ஏற்றி விட தான் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கவர்மெண்ட், அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட் ரெகுலேட்டர்ஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தானாக்கா, ஓகே பேங்க்குகள்லாம் அதை வாங்குறதுனா வாங்கி வச்சுக்கலாம், பை செல் அண்ட் கஸ்டடி பண்ணலாம் கிரிப்டோ கரன்சி அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்து வச்சுருக்காங்க. எப்பவுமே ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, நெவர் பெட் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இவனை இந்த எதிர்காலத்தில் இந்த கிரிப்டோ கரன்சியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, முக்கியமாக பிட்காயின் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நண்பர்களே, இதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் இல்லாமே நாங்கள் வேலை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு கம்பெனி 5% அவங்களுடைய வேலையாட்களை வேலையை விட்டு தூக்குறாங்க. ஆனால் அப்பவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ண லாப சதவீதங்களை நாங்கள் அடைஞ்சிருவோம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை வேறு ஏதாவது ஒரு வகையில் ஆட்களை வச்சோ அல்லது வேறு டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸை வச்சோ அவங்க மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ டெக்னாலஜிக்கல் லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து அப்ஸ்கில் பண்ணிக்கிங்க. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் டெஸ்கில் போய் உட்காரலான்னு நினைக்கல, உள்ளே விட மாட்டான். என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி என்னத்தையா சொல்லி வச்சுருவாங்க. இந்த வாரம் சனி ஞாயிறில் பண்ணக்கூடிய பூஜையெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, நைட்டு தான் குண்டு போடுறாங்க, பகலில் பதட்டம் வர்றதில்லை. ஸோ நைட்டு குண்டு போட்டுறாங்க, அதனுடைய பதட்டம் மார்க்கெட்டில் காலையில் தான் வருது. ஸோ இனி இந்த 2 நாளில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நம்மளுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் சரியாயிடணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்க வேண்டியதுதான் இந்த சனி ஞாயிறில். எப்பா உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் இது போன்ற பங்குகளை பார்க்கும்போது தான் ஏதாவது பேனிக் செல்லிங் மாதிரியே நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசில் தோணும். இன்றைக்கி இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற கம்பெனியை 12% பிடிச்சி கிராஷ் பண்ணி விட்டுருக்காங்க. என்ன காரணம்னா, இவன் கொடுத்துருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு தான். அவன் போன குவார்ட்டர்களை விட சேல்ஸும் கம்மி பண்ணியிருக்கான். 681 கோடியெல்லாம் இதுக்கு முன்னாடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 555 கோடி தான் சேல்ஸ் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கான். சரி, லாபம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி 125 கோடியிலிருந்து ஆரம்பித்து அவனுடைய லாபம் என்பது கீழ் நோக்கி போய்கிட்டு இப்போ மைனஸ்லேயே போயிருக்குது. அதனால தான் இன்றைக்கி அவனை பிடிச்சி 12% செவிச்சு விட்டாங்க. இனிமேல் பெங்களூரில் இடமே கிடையாது. எல்லாம் யாரெல்லாம் முதல்ல வீடு கட்டியிருக்காங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு மேலே தான் இனி வீடே கட்டணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பிரிகேட் குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒயிட்ஃபீல்டு ஏரியாவில் 11 ஏக்கரா அப்படின்றத 2000 கோடி ப்ராஜெக்ட் வேல்யூ, அதை டெவலப்மெண்ட் பண்ணி வித்தாக்கா, அந்த 11 ஏக்கரை டெவலப்மெண்ட் பண்ணி விற்றா கிட்டத்தட்ட 2000 கோடி கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க, அக்வஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நார்த் இந்தியாவுக்கு நம்ம சவுத் இந்தியாவுக்கு என்ன தெரியுங்களா நண்பர்களே, ரொம்ப வித்தியாசம். மகாராஷ்டிராவும் நார்த் இந்தியா தான் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாம்பேலாம் போனீங்கன்னாக்கா அங்கே இடமே கிடையாது. உள்ள சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அப்படி தான் இடிச்சு கட்டிக்கிட்டா இருக்கானுங்களே ஒழிஞ்சு அவனுக்கிட்ட லேண்டே கிடையாது. சிட்டி விட்டு 50 கிலோமீட்டர் அவுட்டரில் போனால் தான். ஸோ சவுத் இந்தியாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இன்னுமே நம்மகிட்ட லேண்ட் இருக்குது, இன்னுமே நம்மகிட்ட ஏகப்பட்ட அளவில் டெவலப் பண்ணக்கூடிய லேண்டு ஒன்று இருக்குது அப்படின்றதான் அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இனிமேல் வரக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் சவுத்தை நோக்கி வரக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நண்பர்களே, ஒரு கட்டத்தில் டோட்டல் டேமேஜ் ஆகி கீழே விழுந்து கிடந்த பங்கு தான் இந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு. ஆனால் அவன் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா 17 ரூபா பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு இன்னைக்கு 20 ரூபா வந்திருக்கான். சில நாட்களுக்கு முன்னாடி எதுக்கு இந்த எஸ் பேங்க் எந்த ஒரு விஷயத்துக்காக ஏறினானோ, எதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்ற ஒரு காரணத்துக்கு ஏறினானோ, அதையே மறுபடி காரணமாக காமிச்சு இந்த மாதிரி ஜாப்பனீஸ் கம்பெனிக்காரங்க இவங்களை வாங்க போகிறாங்களா அப்படின்ற மறுபடியும் அதே தகவலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10% ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ நியூஸ்கள் வரும்போது எந்த பங்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றது தெரியாது. சமீபத்தில் இந்த அப்பேரல், டெக்ஸ்டைல்ஸ் போன்ற செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகளுக்கெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, இங்கிலாண்டோட போட்டிருந்த ஃப்ரீ ட்ரேட்னால. அந்த சமயத்தில் இந்த கேபிஆர் மில்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு 8% என்பது ஏறி இருக்கா. இந்த வெல்ஸ்பன் லிவிங் அந்த கம்பெனியுமே மைனஸில் இருந்தவன் தான். காலையில் 130 ரூபா ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருந்தவன் க்ளோசிங்கில் 150 பக்கத்தில் க்ளோஸ் ஆகியிருக்கான். இதைத்தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில். ஆட ஏதாவது ஒரு காரணத்தினால நீ கீழே விழு, பட் கீழே விழுகிறது மறுபடியும் மேல் நோக்கி வருவதற்கு தான் அப்படின்ற மாதிரி நீ ரொம்ப டைம் எடுத்துக்காம படையப்பா
சீக்கிரம் முடிச்சுட்டு நீ மேலே வா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற பங்கில் இன்றைக்கி என்ன ஒரு தகவல்னா, அது 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இனி இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. மேலே இவனுடைய பழைய கடந்த கால நினைவுகளுக்கு போகிறானா, இல்லை இப்போ சமீபத்தில் வந்த வீழ்ச்சியை பார்த்து போக போகிறானா அப்படின்னு தெரியாமல் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிறான். எவன்டா என்ன ஊருக்குள்ளே தப்பாக பேசினது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வீறு கொண்டு எழுந்து மான ரோஸ்தோட 7% இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் 7% ஏறி இருக்குது இந்த செரா சானிட்டரி வேர் அப்படின்ற கம்பெனி. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சரிவு. 10,000க்கு மேலே இருந்தவன் கீழே 5,000 வரைக்கும் போயிட்டு ரொம்ப காலம் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். நண்பர்களே, இந்த யூனியன் பேங்க் வந்து ஒரு விக்ரமாதித்தம் மாதிரி ஒவ்வொரு முறையும் தோத்து போயிடுறான், அப்புறம் மறுபடி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வருஷம் 2025 தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை முறை இந்த 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி மேல் நோக்கி போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு முறையும் அவனுக்கு கிடைச்சது எல்லாமே தோல்வி குட்டிகள் தான். இந்த முறை மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கணக்கா மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எல்லா கும்பா குட்டியிலும் வாங்கயா வந்து இந்த ரெட்டிங்டன் ஷேரினுடைய விலை எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து பாடம் படிச்சுட்டு போங்கயா அப்படின்ற மாதிரி இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இந்த 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, மறுபடி திரும்பி அங்கிருந்து அவனுடைய பழைய ரேட்டுக்கே வந்திருக்கான். இது இந்த 2025 பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முதல் வேலை. இதே நீங்கள் இந்த 2024 போனீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ இது மாதிரி எதுக்குன்னே தெரியல இறங்குறான், அப்புறம் மறுபடி ஏறி இருக்கான், இறங்கினா மறுபடி ஏறி இருக்கான், அப்புறம் மறுபடி பெருசாக இறங்கி 2025 முடியறதுக்குள்ளேயே மறுபடியும் அவனுடைய பழைய ஹை பக்கத்துலலாம் வந்திருக்கான். சரி, 2023 என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா அப்பவும் எதுக்கோ ஒரு காரணத்தினால இறங்கியிருக்கான், மறுபடியும் அவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுருக்கான், மறுபடியும் கீழே விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்கள மறுபடியும் காப்பாற்றி விட்டுருக்கான். ஸோ மற்ற எல்லா பங்களும் வந்து வரிசையில் நில்லுங்கயா, வரிசையில் நின்று இவன்கிட்ட பாடம் படிங்க, எப்படி கீழே விழுந்தா மறுபடியும் மேல் நோக்கி ஏறுறது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரேடர்களும் மனசில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, அந்த காலத்தில் போர் வந்ததுன்னா முதல்ல சோறு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் போருக்கு போவாங்க. நாட்டு அந்த ஒரு கோட்டைக்குள்ளேயே தங்கி இருந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எவ்வளவு அரிசி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ போர் பதற்றம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எல்டி ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஃபுட் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி, இன்றைக்கி அந்த பங்கை வந்து கிட்டத்தட்ட மைனஸில் இருந்தான், 335 ரேஞ்சிலாம் இருந்தான். அப்புறம் அவனை க்ளோசிங்கில் பார்த்தா 357ன்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த எல்டி ஃபுட்ஸ் அப்படின்ற பங்கு தற்போதைக்கு அவன் இறங்கவே இல்லை, அவன் ஒரு 3 months லோவில் தான் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்கு இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் 2.5% ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சுக்கரம் உச்சியில் இருந்தாக்கா அவன் கும்பா குட்டியாக இருந்தாலும் திடீர்னு குபேர குட்டியாக மாறிடுவான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இதை பார்த்தாவே நிறைய பேர்த்துக்கு மனசு பகீர்னு இருக்கும். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் இறங்குதேன்னெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை, யாரா இவனை எதுக்கிட்ட இவனை இப்படி ஏறினானுங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது 20% ஏறி இருக்கான். ஐடியா ஃபோர்ஜ் அப்படின்னு ஒரு கம்பெனி 20% ஏறி இருக்கான். இவனுங்கெல்லாம் வந்து எங்கே கடந்தானுன்னு நீங்கள் நடக்கிறீங்க, கீழே கடந்தானு. ஐடியா ஃபோர்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 52 வீக் லோ 330 ரேஞ்சில் படுத்து கிடந்தான். அவனுக்கு இன்றைக்கி ஒரு யோகா 20% ஏறி இருக்கு. என்ன காரணம்னா இவன்லாம் வந்து இப்போ சமீபத்தினுடைய சண்டைகளில் ட்ரோன்களுக்கு மிக முக்கியத்துவமாக இருக்கிறதுனால, இவன் ட்ரோன் ரிலேட்டடான ஒரு செக்டரில் இருக்கிறதுனால இவனை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. ஆனால் இவன் வரிசையாக போட்டிருக்கிறது எல்லாமே முட்டை தான். கடந்த 3 குவார்ட்டர்களில் பார்க்கும்போது எல்லாமே முட்டை தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி இவனை வந்து 20% தூக்கி விட்டுருக்காங்கன்னா சூழ்நிலை அப்படி. இந்த சமீபத்தினுடைய சூழ்நிலையில் திடீர்னு எல்லாரும் ஃபண்டமெண்டலை மறந்துட்டு எல்லாம் ட்ரோன்களை பற்றி பேச ஆரம்பிச்சதுனால தான் இவனுக்கு திடீர்னு இந்த வாழ்வு அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் ஃபண்டமெண்டலாக இருக்கிறவங்க யாருமே இப்படியெல்லாம் நெகட்டிவ், அதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ் டெட்டனேட்டர் போன்ற தான். அது அவனு வந்து பெருசாக லாபமெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவன் எங்கேயோ 7 கோடி 8 கோடி 10 கோடின்ட்டு தான் அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அந்த வார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை இவனை தூக்கி இன்னைக்கு மேலே குறைச்சிட்டாங்க 20%. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த முதல் கோடி உன்னுடைய எல்லாத்தையுமே மாற்றிடும், தலையெழுத்தே மாற்றிடும், உன்னுடைய கடன்களை பூரா அடைச்சிருவ, உனக்கு வாழ்க்கையே சுபிச்சமாக இருக்கும் அப்படிம்பாங்க. டேய், அந்த முதல் கோடி எங்கே இருக்குன்னே தெரியல, அது கிடைக்காம இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம்.
நாங்களும் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் இதெல்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த முழுசாக இந்த 1 கோடி எப்போ எங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றுன்னே தெரியாமல் இருக்கும் அப்படின்ற நிறைய பேர்லாம் வந்து எப்போ இந்த மாதிரி பெரிய பணத்தை பார்த்துருப்பாங்கன்னா கடன் வாங்கும் பொழுது தான். ஏதாவது ஒரு வீடு வாங்கும் பொழுது கடன் போடணும், இஎம்ஐ போட்டு பார்ட்டிக்கு பில்டருக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற போது தான் முழுசாக பார்க்குறாங்களே ஒழிஞ்சு என்றைக்குமே ஒரு சொத்தாக பார்க்குறதே இல்லை. ஆனால் முன்னணி கம்பெனிகள் திடீர்னு ரிசல்ட்டுகள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் சோகமாக முடிஞ்சிடும் அப்படின்றதுக்கு இந்த எம்சிஎக்ஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு உதாரணம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான கம்பெனி, ஒரு எக்ஸ்சேஞ்சு. அது வந்து இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நிலையாக நிற்க முடியாமல் பாவம் 5% இறங்கி போச்சு. நண்பர்களே, இந்த டிடிகே பிரஸ்டீஜ் ஷேர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அதனுடைய விலை எப்படி இருக்குன்னா ஒரு நாகப்பாம்பு மாதிரி படம் எடுக்காத ஒன்று தான் பாக்கி. மற்றபடி நெளிஞ்சு அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் ப்ரைஸ் தற்போது 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. இனி இவன் அடுத்த குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் வர்றதுக்குள்ளே என்ன பண்ண போகிறான்? படம் எடுக்க போகிறானா இல்லை பொட்டிக்குள்ளே போய் உட்கார போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற தகவல் தான் மிகப்பெரிய தகவல். நாலேஜ் இஸ் வெல்த் அப்படின்ற மாதிரி மார்ச் மாதம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் எவ்வளோ பணம் போட்டாங்க, எவ்வளோ பணம் வெளியெடுத்தாங்க, இப்போ ஏப்ரல் மாதம் அதில் என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து அவங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டெட் ஃபண்டு 7% 8% கிடைக்கிறதெல்லாம் எங்களுக்கு வேணாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் கோடிக்கு மேலே விற்றுட்டு ஏப்ரல் மாதத்தில் கொண்டு போய் போன மாதத்தில் கொண்டு போய் எல்லாரும் அந்த டெட் ஃபண்டில் பணத்தை போட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஏப்ரல் மாதம் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டாங்க. அதனால் அதுக்கு முந்தின மாதத்தில் அங்கேருந்து வெளியெடுத்து வேறு இடத்துல பணத்தை போட்டுட்டு இருந்தவங்க ஐயா சாமி நீ எங்களை காப்பாற்றி விடு அப்படின்னு டெட் ஃபண்ட் போயிட்டாங்க. இப்போ தான் ஒரு த்ரில்லிங்கான இடம், மனசை திடப்படுத்திங்க அப்படின்னு செந்தில் அண்ணா சொல்கிற மாதிரி. என்ன ஒரு மிக முக்கியமான தகவல்னா மார்ச் மாதம் வந்து 25,082 கோடி ஈக்விட்டி ஃபண்டில் பணம் போட்டிருக்காங்க. இந்த முறை பார்க்கும்போது பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்குமோ, பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்தா இன்னுமே ரொம்பவுமே டிசிப்ளினாக 24,269 கோடி ஈக்விட்டி ஃபண்டில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இங்கே என்ன ஆயிருக்குன்னா ஹைபிரிட் ஸ்கீமில் கொண்டு போய் போட்டாங்க. எப்பா சாமி நீ பாதி ஈக்விட்டியில் வச்சுக்க அல்லது கோல்டில் வச்சுக்க, எல்லாத்துலேயும் பாண்டில் வச்சுக்க, எல்லாத்தையும் கலந்து கூட வச்சுக்க, எப்படியோ எங்களுக்கு ஒரு 7-8% பணம் கொடுத்தா போதும் நிறைய பேர் இந்த ஹைபிரிட் ஸ்கீம்ஸில் போய் சரண்டர் ஆயிருக்காங்க இந்த மார்ச் மாதத்தில். ஆனால் அதுவே ஏப்ரல் மாதத்தில், அதுவே நீங்கள் மார்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா அது போன்று எனக்கு 7-8% எங்களுக்கு வேண்டாம், வீர அவசரமே எங்களுக்கு பெருசாக வேணுன்ட்டு ஈக்விட்டி ஃபண்டில் போட்டாங்க. ஸோ இப்போ கடைசியாக என்ன நடந்திருக்கு, என்ன ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக பணம் போடுறவங்க பெருசாக குறைக்கவே இல்லை. விவரமாக ஏதாவது ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்லேருந்து பணம் வந்தாலும் சரின்னு அதில் போட்டவங்களும் இருக்காங்க. இன்னுமே ஈக்விட்டி ஃபண்டுலேயும் பணம் போடுறவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. இனி வரக்கூடிய மே மாதத்தை நீ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த காலத்தில் வாத்தியார் வரிசைக்கு வச்சு அடிப்பார். முதல்ல நிற்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்பாங்க. அப்புறம் முதல்ல ஒருத்தர் அடி வாங்கி ஆரம்பிச்சு வச்சான்னு வச்சிங்களேன், அப்புறம் வரிசையாக நம்ம போய் கையை நீட்டி அடி வாங்கிட்டு பின்னாடி போய் வாத்தியாருக்கு பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் இப்போ ஐபிஓவில் யாருமே வந்து அடி வாங்காமல் இருந்தாங்க. போன வாரம் தான் இந்த ஏத்தர் எனர்ஜின்னு ஒருத்தர் அடி வாங்கி ஆரம்பிச்சு விட்டான். முதல் நாளே சும்மா சொல்லக்கூடாது, அடி 2 கையிலையும் அடி வெளுத்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 3% 5% இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அது மாதிரி இப்போ இந்த ரவி இன்ஃப்ரா பில்ட் அப்படின்ற இன்னொரு ஐபிஓ அப்ரூவல் வாங்கி ஐபிஓ வழியாக வரக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சிஜி பவர்னு ஒரு பங்கு அவன் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த 2 days மூவிங் ஏவரேஜை எப்படியாவது தாண்டிடணும்னு இந்த 2025 இவனு ஒரு 2-3 இடம் ட்ரை பண்ணிட்டான். இப்போ வரைக்கும் முடியல. ஆண்டவா ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நடக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் ஆண்டவனை பார்த்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சிஜி பவர் அப்படின்ற பங்கை பார்த்து. நண்பர்களே, இந்த சமயத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த வாரன் பஃபட் மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் பை அசெட்ஸ் அண்ட் நெவர் செல் இன் தேர் லைஃப் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்கெல்லாம் எவ்வளவு ஏற்ற இறக்கங்களை பார்க்குறாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி காலையிலேயே நிறைய பேர்த்துக்கு மனசில் என்ன தோணியிருக்குன்னா, எப்பா இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தால் போதுண்டா சாமின்னு இருக்கும். ஏன்னா அவ்வளவு மனப்பாராட்டங்கள், வார் வருது, அந்த நியூஸ் வருது, சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் பேசுகிறாங்க, எத்தனையோ பிரச்சனை வருது. ஸோ இத்தனை மனப்போராட்டத்தையும் தாண்டி ஜெயிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா 1 கோடியில் ஒரு 10-20 பேர் தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் இந்த வாரன் பஃபட் அவர்கள்லாம் வந்து ஒரு உதாரணமாக இருக்கார். வணக்கம்.